இப்போ நாங்கள் பல்லவன் எக்ஸ்பிரஸில் சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி போகிற அந்த வெஹிக்கிள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மறைமலை நகர் தாண்டினதும் ஒரு அந்த ஸ்டேஷனை தாண்டினதுமே இமீடியட்டாக வந்து பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்டது. என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெகுலராக தூக்கி வீசுகிறதாகவும் கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரெகுலராக த்ரோ பண்ணுறாங்க வெஹிக்கிள் மேலே, நிறைய பேர் மேலே ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் மேலே அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கு நடந்தது. அண்ட் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்த ஒரு மேலே வந்துட்டு கண்ணெல்லாம் வந்து அந்த கண்ணாடி தெரிஞ்சிருச்சு. நல்ல வழியாக பெருசாக எதுவும் அசம்பாவிதம் ஆகலை. ஆனால் இது வந்து ஒரு குழந்தைங்க ட்ராவல் பண்ணுறதுனால தலையில் மேலாம் விழுந்து, அதாவது பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கண்ணிலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பீஸ் விழுந்துருச்சு. கண்ணில் மட்டும் தான் விழுந்துச்சுன்னா அந்த நிறைய கை உடம்பெல்லாம் போய் கை கழுவிட்டாங்க. சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக கையிலலாம் இருந்துச்சு, போய் கை கழுவிட்டாங்க. ஓகே, வேறு உங்களுக்கு அடிப்படல கண்ணு தான் உறுத்திட்டே இருக்குது, போய் டெஸ்ட் பண்ணணும். இனிமேல் உறுத்திக்கிட்டே இருக்குது. லைட்டாக உறுத்திட்டே இருக்குது. சின்ன பீஸ் இருக்கா இல்லையா கூட தெரியல, போய் பார்க்கணும். அதில் சொல்யூஷன் எதாவது போட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ கண்ணுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ். ஸோ அதில் வந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. மேலெல்லாம் விழுந்துருக்கீங்களா பாருங்க. மேலே லக்கேஜஸ் வச்சுருக்கேன். இந்த பிளேஸில் எல்லாமே வந்துட்டு கிளாஸ் பீசஸ் விழுந்திருக்கு. இங்கே ஸோ யார் யார் தலைக்குள்ளாரெல்லாம் போயிருக்கு அப்படின்னு தெரியல.